ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூவாக வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்திருக்கிறவங்களுக்கு வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A இதை பற்றின ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 15/7/2025 டு எக்ஸாம் டேட் வந்து 28/9/2025. அதாவது செப்டம்பர் மாதம் 28 வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் குரூப் 2 அண்ட் 2A? ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுக்குமே வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து காமனாக தான் நடக்கும். நம்ம பாஸ் ஆகி மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது தான் நம்ம வந்து குரூப் 2 அண்ட் 2Aக்கு தனித்தனியாக நடக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம்னால் நார்மல் குரூப் 4ல் இருக்கிற மாதிரி 100 தமிழ் கொஸ்டின் இருக்கும், 75 ஜிகே கொஸ்டின் இருக்கும், 25 மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அங்கே வந்து 10th லெவலில் தான் பார்க்குறோம். இங்கே வந்து தமிழ் வந்து 10th 12th வரை உள்ள சிலபஸை படித்தா போதும். ஆனால் ஜிகே வந்து இன்டெப்த்தாக படிக்கணும், ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்னால அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பார்க்கணும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடுமே வந்து நல்லா டெப்த்தாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபை எக்ஸாம் மட்டும்தான். அதில் வந்து நீங்கள் மார்க் எடுத்தால் கூட நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ் போகிறதுக்கான அது ஒரு குவாலிஃபை தான். அதை வந்து மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மார்க் வந்து ஒன்லி குவாலிஃபைடு டு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாம்னு போயிட்டோம்னா குரூப் 2க்கு வந்து ப்ளஸ் ஒரு இன்டர்வியூ இருக்கும். குரூப் 2Aக்கு வந்து ஆக்சுவலி இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து குரூப் 2 இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸில் இருக்கும், நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். 2A வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரும். குரூப் 2 மெயின்ஸ் முடித்தோன்னே ப்ளஸ் ஒரு இன்டர்வியூ வந்து நமக்கு இருக்கும். குரூப் 2A வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் இந்த குரூப் 2A மெயின்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் இருக்கும், அதுக்கப்புறம் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே குரூப் 2 போகும்போது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸில் 7 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 7 யூனிட்ஸே நீங்கள் கோத்ரூ பண்ணி நீங்கள் மெயின்ஸ் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறையாவே இருக்கணும். எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நிறையா பார்க்கணும். அந்த 7 யூனிட்ஸ் என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி தான் குரூப் 2A சிலபஸில் உள்ள மெயின்ஸ் டாபிக் எல்லாமே வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2 வந்து 2 அண்ட் 2A இருக்கா, அதோட ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தமிழ் போர்ஷன் ஃபுல்லாக என்னென்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். அதில் வந்து பகுதி ஆ ஈன்னு 3 இருக்கும். ஆல வந்து இலக்கணம் இருக்கும். இலக்கணத்தில் வந்து பொருத்துதல் இருக்கும். அப்புறம் வந்து தொடரும் தொடர்பு அறிதல் அதை பற்றி இருக்கும். பிரித்தெழுதுக, எதிர்சொல், அப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிதல், அப்புறம் வந்து பிழை திருத்தம், அதில் வந்து சந்திப்பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகளை நீக்குதல், அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். அடுத்து வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுகன்னு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதை வச்சு சொல்கிறேனே, அதாவது ஒலி இப்படி இருக்குன்னா இதோட டிஃப்ரென்ஷியேட் வந்து என்னன்னு சொல்கிறது, அந்த மாதிரி. அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, இப்போ கானா என்ன வரும், அடுத்து வந்து கோனா என்ன வரும், கோனா அரசன், கானா சோலை, அந்த மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு, இப்போ வந்து வந்தான் அப்படின்னு இருக்குன்னா அதோட வேர் சொல் வந்து வாவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேர் சொல்லை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வேர் சொல்ல கொடுத்து அதோட வினைமுற்று என்ன, வினை எச்சம் என்ன, வினையாளனின் பெயர் என்ன, தொழில் பெயர் என்ன, அந்த மாதிரி கேட்குறதும் இருக்கும். அப்புறம் அகர வரிசைப்படி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு சொற்றொடராக ஆக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து மாறி மாறி இருக்கும், அது ஒழுங்கான தொடராகவே இருக்காது. அதை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேர் சொல்லோட வகைகள் வந்து கேட்பாங்க. அப்புறம் இலக்கண குறிப்பு கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு பண்பு தொகையில் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து, இப்போ தேன்மொழி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து அது வந்து உவமையாக, உருவகமாக, பண்பு தொகையாக அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு இருக்கும். ஒரு ஆன்சரை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இதுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டறிகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செய்யப்பட்டு வினையா, இந்த மாதிரி ஒரு ஒரு லைன் கொடுத்து இது வந்து என்ன அதோடைய வினை வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து வந்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நார்மலாக எதுகை, மோனை இந்த பற்றி இருக்கும். பழமொழிகள் பற்றி இருக்கும். இது எல்லாமே வந்து பகுதி ஆள வந்து நமக்கு வரும். அடுத்தது வந்து பகுதி ஆவண்ணால வந்து இலக்கியம் தான். ஸோ இலக்கியம் தொடர்பானது எல்லாமே பகுதி ஆவண்ணால வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா திருக்குறள். திருக்குறளில் வந்து ஒரு 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த அதிகாரத்தை வந்து நல்லா பார்க்க சொல்லுவாங்க. அந்த அதிகாரங்கள் தான் இது எல்லாமே. அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, இந்த எல்லா அதிகாரமுமே அதுதான். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறநூல்கள் என்னென்ன, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த புக் நம்மளோட ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு புக்குலேயுமே நமக்கு கண்டிப்பாக நாலடியாரோ, நான்மணிக்கடிகையோ, பழமொழி 400 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எங்கெங்கே கிடைக்குதோ அதனால் எடுத்து ஒவ்வொரு நூலை பற்றினதான தனித்தனியாக நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து கம்பராமாயணம். இப்போ ஒரு காவியம் தொடர்பாக போனோம்னா கம்பராமாயணம், ராவண காவியம், அப்புறம் வந்து அதோட சிறந்த தொடர்களை கொடுத்து இது வந்து எந்த பாடலில் வரும், இல்லை இந்த இதை வந்து யார் சொல்லியிருப்பா. இப்போ ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு லைனை கொடுத்து இது வந்து ராமனை பற்றி சொல்கிறாங்களா, இல்லை லக்குவன் சொல்கிறாங்களா, இல்லை லக்குவன் வந்து ராமனை பற்றி சொல்கிறாங்களா, இந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அதான் முன்னாடியே சொன்னேன்ல, அதாவது ஒரு 8 தொகை 10 பாட்டு, இந்த நூல்களில் உள்ள அடிகளை கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அதோட அடி வரையறை என்னன்னு கேட்பாங்க. மேற்கோளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 14 மேல்கணக்கு கீழ்கணக்கு ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த தொடர்பான செய்திகளை அதிகமாக பார்த்துக்கிறணும். அது இல்லாமல் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அதை பற்றி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் வந்து திருவிளையாடல் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம், இந்த மாதிரி செய்திகளையும் நம்ம அதிகமாக பார்க்கும்போது இது எல்லாமே எல்லா ஸ்டாண்டர்டு புக்குலேயுமே ஏதாவது ஒரு டாபிக் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ சீரா புராணம்னா சீரா புராணத்தை பற்றி கண்டிப்பாக இருக்கும். பெரிய புராணம்னா 10th பெரிய புராணங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது இல்லாமல் பழைய புக்கு, ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட், இது எல்லாமே நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்து சிற்றிலக்கியங்கள்னு பார்த்தோம்னா திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிறது நல்லா. நந்தி கலமகம், முக்கூடர் பல்லு, காவிடி சிந்து, அப்புறம் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலா, இது எல்லாமே புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட் தான். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இந்த மாதிரி தற்கால புலவர்கள் எழுதின அந்த பாடல்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும். அப்புறம் நாட்டுப்புற பாடலும் சித்தர் பாடல்களையுமே நம்ம வந்து, ஏன்னா சித்தர் பாடல்கள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் இருக்கிறதுனால சித்தர்களை பற்றின கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அதிகமாக கேட்டிருக்காங்க. Group 4, Group 2லையுமே அதிகமாக சித்தர்களை பற்றினதும், கடுவெளி சித்தராக இருக்கட்டும், இல்லை பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பேரை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் சமய முன்னோடிகள், அதுக்கு கீழே யார் யார் பண்ணாங்களோ அவங்கள ஃபுல்லாக பற்றி நல்லா பார்த்துக்கிறணும். ஸோ இது எல்லாமே வந்து இலக்கியம் சொல்லும்போது இது எல்லாமே வந்து நமக்கு பகுதி ஆவண்ணால நமக்கு வருது. பகுதி ஈல பார்த்துக்கிட்டோம்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும். அதாவது தமிழ் அறிஞர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றினது எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பற்றி ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ், அதாவது டு அட்டன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்கள பற்றின எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக கொடுக்கலான் இருக்கேன். டெய்லி ஒரு ஆத்தர், அந்த மாதிரி ஒரு நாள் பாரதியார்னா ஒரு நாள் வந்து பாரதிதாசன், அந்த மாதிரி ஒன்று நம்ம இந்த பகுதி ஈல உள்ளதை ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். இது இல்லாமல் ஓல்டு புக்கில் உள்ள லெசன்ஸ் வந்து தனியாக இப்போ போய்கிட்டு இருக்கு. 6th ஓல்டு புக் போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகர், இவங்க தொடர்பான செய்திகள், அவங்களோட சிறப்பு பெயர்கள், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
மரபு கவிதைன்னு எடுத்துட்டோம்னா மரபு கவிதையில் யார் யார் வராங்க, புது கவிதையில் யார் யார் வராங்க, அதில் முக்கியமாக சில பேர் போட்டிருக்காங்க. இப்போ முடியரசன், வாணிதாசன் இவங்க எல்லாருமே மரபு கவிதையில் வர்றவங்க. புது கவிதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நா. பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, அப்புறம் தருமு சிவராமு, பசுவையா, மீனாட்சி, சீமானி, சிற்பி, மு. மேத்தா இவங்க எல்லாரும் வருவாங்க. ஸோ மரபு கவிதையில் உள்ளவங்களையும் புது கவிதையில் உள்ளவங்களையும் நல்லா பார்த்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா நம்ம சிலபஸில் அதான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். அப்புறம் தமிழ் கடித இலக்கியம்னு ஒரு தமிழில் வந்து கடித இலக்கியத்தை பற்றி இருக்கும். நாட்குறிப்பு இப்போ ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு. வரதராஜன், அடுத்து பேரறிஞர் அண்ணா இவங்க தொடர்பான, ஏன்னா இவங்களாம் வந்து கடித இலக்கியத்தோட முன்னோடின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க மூலியமாக தான் வந்து அதிகமாக கடித இலக்கியம் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இது தொடர்பான செய்திகளையும் பார்த்துக்கிறணும். நிகழ்களை அதாவது நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகளை பார்த்துக்கிறணும். சிறுகதைகள், ஏன்னா புதுக்கவிதை பார்த்தாச்சு, மரபு கதையை பார்த்தாச்சு. அப்போ அடுத்து சிறுகதைகள் இருக்குது. சிறுகதைகளில் வந்து ஆசிரியர் இருக்காங்க, யார் யார், என்ன சிறுகதை இருக்குது, அந்த மாதிரி பார்த்துக்கிறணும். கலைகள்னு எடுத்துட்டோம்னா கலைகள் சிற்பக்கலையா, ஓவியக்கலை, பேச்சுக்கலை இந்த தொடர்பான கலைகளை பற்றி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து தமிழோட தொன்மை, அது தமிழ் மொழியோட சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்தி. ஏன்னா எல்லா 9th 10th 8th இந்த மாதிரி நமக்கு போகும்போது எல்லா லெசன்லேயுமே ஃபஸ்ட்டு உரைநடை வந்து தமிழோட சிறப்பையும் தமிழோட திராவிட மொழிகள் தொடர்பான அந்த செய்திகளை தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரொம்ப நல்லா நம்ம பார்த்துக்கிறணும். உரைநடை வந்து மறைமலடிகள், பரிதிமாற் கலைஞர், கண்டிப்பாக பரிதிமாற் கலைஞரை பற்றியோ மறைமலைகளை பற்றியோ கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. திருவிக்கா பற்றினா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எப்போவுமே ராபி சேதுப்பிள்ளையை பற்றினா இருக்க செய்யும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும். ஊவேசா, அப்புறம் மீனாட்சி சுந்தரனார் இவங்களோட தமிழ் பணி தொடர்பானது எல்லாருமே பார்த்துக்கிறணும். அப்புறம் வந்து தேவநாய பாவாணர், அடுத்து வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனோட தமிழ் தொண்டை பற்றினா நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். ஏன்னா இதுனா கன்ஃபார்ம் கொஸ்டின், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிறத அடிச்சே சொல்லலாம். ஜியு போப்பு, வீரமாமுனிவர், அப்புறம் வந்து இப்போ உள்ளவங்கன்னு பார்க்கும்போது ஏன்னா இவங்கன்னா முன்னாடி இருந்தவங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த தலைமுறைகளில் பார்க்கும்போது பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராஜர், அவங்கள பற்றின சமுதாய தொண்டுகளை வந்து நம்ம அதிகமாக பார்க்கணும். அப்புறம் வந்து தமிழகம் ஊரும் பேரும், ஒவ்வொரு ஊர் எப்படி ஒரு ஊரோட பேர் வந்து எப்படி உருவாச்சு, அதை பற்றின நிறைய செய்திகள் இருக்கும், அதை பார்த்துக்கிறணும். அப்புறம் வந்து உலக அளவில் வந்து தமிழர்களோட சிறப்பும் பெருமையும் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து தமிழ் மொழியோட அறிவியல் சிந்தனை சார்ந்தது எப்படி இருக்கும். ஏன்னா அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பம் வந்து அதிகமாகவே வளர்ந்துருந்துருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்து வந்து தமிழ் மகளிர் சிறப்புன்னு சொல்லிட்டு மகளிரில் யார் யார் வராங்க, மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார் இவங்க விடுதலை போராட்டத்தில்னா யார் யார் ஈடுபட்டிருக்காங்க, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க எல்லாரை பற்றியும். அடுத்து வந்து தமிழர் வணிகம் தொடர்பான செய்திகள், அவங்க கடற்பயணம் மேற்கொண்டு வணிகம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அது தொடர்பான செய்திகள் வந்து அதிகமாக வந்து பண்டைய கால நூட்களில் தான் வந்து நிறையா இடம்பெற்றிருக்கும். ஸோ அதை பற்றி நிறையா பார்க்கணும். உணவே மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்கும், பழங்காலத்து பேர் இருக்கும். அந்த பேர்கள் தொடர்பான செய்திகள், அதை வந்து எந்த மாதிரி நோயை நீக்க வல்லது அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறணும். அப்புறம் வந்து தாயுமானவர், ராமலிங்க அடிகளார், திருவிக்கா இவங்கள பற்றின மேற்கோள்கள். அப்புறம் வந்து கண்டிப்பாக நூலகத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ நூலகம் பற்றிய செய்திகளையும் நம்ம நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து அதாவது குரூப் 2 and 2Aக்கு வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒரு 100 கொஸ்டின் தமிழ் வருதுன்னா இந்த சிலபஸை தாண்டி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த சிலபஸில் என்ன இருக்கோ இந்த ஃபார்மேட்டில் தான் கண்டிப்பாக கொஸ்டின். இப்போ நூலகம் இருந்துச்சுன்னா நூலகத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி மகளிரோட சிறப்புன்னு சொன்னோம்னா இந்த இங்கே கொடுத்துருக்கவங்கள யாரையாவது ஒருத்தவங்களை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மற்ற எங்கெங்கே இருந்து கொஸ்டின் வரும் அது ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைச்சிரும். அப்போ நம்ம இதை தான் படிக்கணும், இதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 2
இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2 and 2A இருக்கா, அதோட ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, ஏன்னா அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் டிகிரி ஸ்டாண்டர்டாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1ல், அதுதான் அலகு 1ல் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நார்மலாக சயின்ஸை பற்றின டாபிக் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஒரு சயின்ஸ்னால் என்ன, ஜென்ரல் சயின்ஸ், அந்த சயின்ஸை பற்றின நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, அதோட அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸில் வந்து விசை, இயக்கம், ஆற்றல், அப்புறம் வந்து ஒளி, வெப்பம், காந்தவியல், மின்னியல், இதை பற்றினதாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்கும்னா அமிலங்கள், காரங்கள், அப்புறம் தனிமங்களும் சேர்மங்களும், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோலிய பொருட்கள், இதை பற்றினதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பயாலஜியில் வந்து உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், நெக்ஸ்ட்டு வந்து உயிர் உலகின் வகைப்பாடு, அந்த பரிணாமம்னா என்ன, அடுத்து வந்து மரபியல், அப்புறம் உடலியல், உணவியல், இந்த மாதிரி உடல்நலம் மற்றும் சுகாதாரம், அப்புறம் மனித நோய்கள். ஸோ இதெல்லாம் வந்து 9th 10th போகும்போது உடல்நலம் மற்றும் சுகாதாரம்னே ஒரு லெசன் இருக்கும், மனித நோய்கள்னே ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு லெசனாகவே அது வந்து இருக்கும். அப்புறம் வந்து சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழியல், இது நார்மல் என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி இருக்கும். ஸோ இதுன்னு 9th இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா எல்லாத்தையுமே கலந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்கும், ஒரு பாலிட்டி இருக்கும், ஒரு ஜாகிரஃபி இருக்கும், ஒரு எக்கனாமிக் இருக்கும், சயின்டிஃபிக் சர்ச் இருக்கும். அதிலேயே வந்து கலை, இலக்கியம், வரலாறு எல்லாமே இருக்கும். ஸோ டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸை சின்ன சின்ன குட்டி குட்டி நோட்ஸ் மாதிரியாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். ஸோ சின்ன சின்ன கிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ பார்த்தோம்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு மறக்காது. ஸோ அதனால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதா ரொம்ப நல்லது. நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து தி இந்து, தினமணி. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். இந்த 2 நியூஸ் பேப்பர் நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷில் தி ஹிந்து, அது பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் டெய்லி நம்ம பார்க்கும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவின் புவியியல், யூனிட் 3 வந்து ஜாகிரஃபின்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு அமைவிடம் தான். ஸோ 10th ஃபஸ்ட் லெசனே அமைவிடமாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவோட ஜாகிரஃபி இது இந்தியன் ஜாகிரஃபின்னு கொடுத்துருக்கனால நீங்கள் இந்தியாவை தாண்டி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்தியன் ஜாகிரஃபி, இந்தியாவுக்குள்ளே அதோட அமைவிடம் எப்படி இருக்குது, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறது. அதாவது ஒரு 10th புக்கில் உள்ள ஜாகிரஃபியை படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு இந்த சிலபஸில் உள்ளதை கம்ப்ளீட் பண்ணலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நிறையா படிக்கணும். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 10th ஜாகிரஃபி ஓரளவுக்கு இந்த சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 9th இந்த மண் மற்றும் கனிம வகைகள் இது எல்லாமே 9th இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பாறைகள், அப்புறம் வந்து நிறையா இருக்குது, நிறையா 9th இருக்குது. அதோட அமைவிடம் பற்றி அங்கேயுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து போக்குவரத்தை பற்றி இருக்குது. அப்புறம் சமூக புவியியல்னு எடுக்கும்போது அது எங்கே இருக்குன்னா மக்கள் தொகை அடர்த்தி பற்றி, அவங்களோட பரவல் பற்றி, மொழி, இனம், குழுக்கள், இதனை பற்றினா இருக்கும். அப்புறம் வந்து பேரிடர் மேலாண்மை எப்படி இருக்கும், இயற்கை பேரிடர் எப்படிலாம் நடக்குது, சுற்றுச்சூழல் மாசுபடுதலை பற்றி, பருவநிலை மாற்றம் பற்றி, இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து இந்தியன் ஜாகிரஃபியில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் என்ன வரும்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இதில் தான் மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ளது ஃபுல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, இவங்க எல்லாருமே தென்னிந்திய வரலாறு ஃபுல்லாக வரும். அப்புறம் வந்து இந்திய சமூக பண்பாடு வரலாற்றில் மாற்றங்கள் பற்றி இருக்கும். பண்பாட்டோட இயல்பு எப்படி இருக்கும், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லும்போது அந்த இனம், மொழி, இதை பற்றினது எப்படி இருக்கும். அப்புறம் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. அப்புறம் வந்து சமூக நல்லிணக்கம்னு சொல்லும்போது இந்தியாவில் அந்த மதச்சார்பற்ற பரவல் வந்து எந்தளவுக்கு இருக்குது, அதை பற்றினது எல்லாமே இந்த டாப்பிக்கு கீழே தான் வரும், யூனிட் 4 கீழே. யூனிட் 5 வந்து இந்திய ஆட்சியல், இந்தியன் பாலிட்டி.
இந்தியன் பாலிட்டினாலே 6th to 12th வரைக்கும் உள்ள புக்கு பாலிட்டி புக்கு படிக்கிறீங்களா? படித்ததோட நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடியாக வந்து வெங்கடேஷன் சொல்லிட்டு ஒரு புக்கு படித்தாங்க. இப்போ வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் நினைக்கிறேன். அதில் ஒரு புக்கு நல்லா இருக்குது. அந்த புக்கு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த புக்கு பாருங்கள். அந்த புக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புக்கை படிங்க. இந்தியன் எக்கனாமி அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனே வந்து இந்தியன் எக்கனாமிக்கும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு அப்புறம் இந்தியன் பாலிட்டி அப்புறம் தென் சமூக வரலாறா என்னமோ மொத்தம் 4 புக்கோ என்னமோ இருக்குது. அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதை எக்ஸ்ட்ரா சோர்ஸாக அதை வாங்கி படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் 6th to 12th வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட்னால உங்களுக்கு வந்து 10th 12th கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதிகமாக வெளியில் நீங்கள் நிறையா சோர்ஸ் எடுத்து படிக்கும்போது தான் உங்களால் இதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கனாமிக் இருக்கா? ஸோ அதில் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் நிதி ஆணையம், அப்புறம் மத்திய மாநில அரசு இருக்கிற அந்த நிதி பகிர்வு, அப்புறம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி, அதில் தான் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே வந்து இதுக்கு கீழே தான் வரும். மக்கள் தொகையை பற்றியும் கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை இது எல்லாத்த பற்றியும் இதில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தேசிய இயக்கம் அதாவது 1885க்கு அப்புறம் 1947 இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்திய தேசிய இயக்கம் வந்து தோன்றியிருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ பேர் அதில் ஈடுபட்டாங்க, யார் என்னென்ன பண்ணாங்க, விடுதலை போராட்டத்தில் என்னென்ன அந்த நிலைமைகள் எப்படி இருந்துச்சு, புரட்சிகரமான அந்த இயக்கங்கள் என்னென்ன, இதை பற்றி எல்லாமே வந்து இதில் தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 8 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அந்த தொல்லியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான அந்த இலக்கியங்களை பற்றினதாக இருக்கும். அடுத்து வந்து தமிழ் விடுதலை போராட்டத்தில் வந்து அப்புறம் திருக்குறள் சம்மந்தமான கொஷின் எல்லாமே வந்து இந்த யூனிட் 8 தான் வரும். அதாவது விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழ்நாடோட பங்கு எந்த மாதிரி இருக்குது, அதில் வந்து அந்த போராட்டத்தில் வந்து பெண்மணிகள்னால் பங்கேற்றிருப்பாங்க, அதை பற்றி தொடக்கத்தாளர் கிளர்ச்சிகள் பற்றி. ஸோ இது எல்லாமே 10th புக்கு ஹிஸ்ட்ரியிலேயே இது எல்லாமே கவர் ஆயிரும் ஓரளவுக்கு. அதுக்கடுத்து வந்து நீதி கட்சி, அடுத்தது சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா இவங்களோட பங்களிப்புகள் இதை பற்றினதாக தான் இருக்கும். அடுத்து யூனிட் 9 சொல்லும்போது தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது கரண்ட்டாக இப்போ என்ன நடக்குதோ அது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டோட அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அவங்க என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் வந்து அவங்களோட மின் ஆளுகை எந்தெந்த அளவுக்கு இருக்குது, அப்புறம் வந்து எஜுகேஷனும் ஹெல்த்தும் அதோட இது எப்படி இருக்குது, அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்க்குறது இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் பார்ப்போம். யூனிட் 10ன்னு வரும்போது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டின்னு பார்க்கும்போது சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப் இதை பற்றி நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைஸ் பற்றி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு வேறு இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கிறணும். இது இந்த என்ன சொல்கிறது, யூனிட் 10 வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ஸு, ஸ்கூல் புக்ஸ், மேக்ஸ் புக்ஸ் பார்த்துட்டாலே ரொம்ப நல்லது தான். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கணுன்னா கணிகன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அந்த புக்கு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நிறையா போட்டு பார்க்குறது மூலிமா வந்து நமக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து ஈஸி. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சம்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்பீடப் கிடைக்கும். நிறையா வந்து ஷார்ட்கட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்கட் மூலியமாக தான் வந்து நம்ம ஈஸியாக மேக்ஸ் போட கற்றுக்கிறணும். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ தான் மேக்ஸு. ஸோ குரூப் 2 and 2Aவோட ப்ரிலிமினரி பேப்பரில் நம்ம எழுத போகிறோம். நான் ஒரு 200 மார்க்ஸ்க்கு வந்து ப்ரிலிம்ஸ் நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன்னா தமிழ் ப்ளஸ் ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் இது 3 நமக்கு இதுலேருந்து தான் கேட்பாங்க. நான் இப்போவும் சொல்லிக்கிறேன், இந்த குரூப் 2 and 2Aவோட ப்ரிலிம் பேப்பர் வந்து ஒன்லி எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும்தான். இது வந்து ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது.
ஸோ அதனால் இதில் வந்து பாஸ் ஆனால் ஜஸ்ட் நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகலாம். மெயின்ஸ் எக்ஸாமில் தான் நம்மளோட ஸ்கோரிங் பேப்பர் இருக்குது. ஆனாலும் இதுக்குமே ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். அடுத்து மெயின்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.